பதில் சொல்லும்ல, தேறிக்கிட்டே இருக்கோம் பிரதர், நெவர் எண்டிங். தேறிட்டோம்னு என்னவே செய்ய முடியல, சொல்லவே முடியல, தேறிக்கிட்டே இருக்கிறோம். தேறினதனுடைய முடிவு என்னவா இருக்கணும்னு சொன்னால், குருவை போல, இயேசுவை போல நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்து. இது உலகத்தில் அந்த ஃபார்முலா ஓகே, தேறின எவனும் தன் குருவை போல் இருப்பான். பட்டு கிறிஸ்டியானிட்டியில் கர்த்தருடைய நாமத்தினாலே இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதே செய்வான், அதை விட மேலானவைகளே செஞ்சிருவான். அல்லேலூயா. அவர் தான் தன்னுடைய சீஷர்கள் தன்னை தாண்டணும்னு நினைக்கிறார். பூமியில் இருக்கிற குருமார்கள்னால் பாஸ்டர்ஸ் அண்ட் ரெவரன்ஸை நான் சொல்லலை, குரு சிஷ்யன் இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க அப்படி இருப்பாங்க, இன்றைக்கும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா, ஒரு உடற்பயிற்சி நிலையத்துக்கு போனால் அங்கே ஒரு குரு இருப்பார், அவர் தான் கற்றுக் கொடுப்பார். பரதநாட்டியம் பயிற்சி எடுக்க போனீங்கன்னா அங்கே யார் இருப்பா, அதை கற்றுக் கொடுக்குற குரு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனி கேம், எந்த கேமாக இருந்தாலும் அதுக்கு குரு இருப்பாங்க, அவங்க தான் கற்றுக் கொடுப்பாங்க. சிலம்பாக இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, மல்யுத்தமாக இருந்தாலும் சரி, ஈவன் கிரிக்கெட்டுக்கே குரு இருக்கிறாங்க. பெரிய ஆளான பிறகு அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கிரிக்கெட் சொல்லிக் கொடுத்த குரு இவர் தான் அப்படி. அப்போ தேறின எவனும் எப்படி இருப்பான்னா, தன் குருவை போல் இருப்பான். அல்லேலூயா. தேறின எவனும் தன் குருவை போல் இருப்பான். நான் ஒரு இடத்துல பார்த்தேன், சிலம்பம் அது சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னார், சார் இதில் ஒரு 7 அடி இருக்குன்னு வைங்களேன், 7 ஸ்டெப்பு இருக்குன்னா 7ஐயும் சொல்லித்தர மாட்டாங்க சார். எவ்வளோ தான் சொல்லிக் கொடுப்பாங்க? 6 வரைக்கும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா சொல்லிக் கொடுக்குறவனுக்கு விரோதமாகவே அவன் எழும்பிட்டான்னா, அவனை டேக்கிள் பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியாத ஒரு ஸ்டெப் இருக்கணும், சேஃப்டியாக. அல்லேலூயா. சரி, சண்டை வந்தால் என்ன செய்கிறதுன்னு அவன் முன்னெச்சரிக்கையாக யோசிக்கிறான். ஆனால் அந்த சீசன் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், அவனாக யோசித்தோ அல்லது இன்னொருத்தன்ட்ட கற்றுக்கிட்டோ அந்த ஃபைனல் ஸ்டெப்பையும் கற்றுக்கிற முடியும். ஸோ இவன் தேறிட்டான்னா யாரை மாதிரி வந்துடுவான்? குருவை போல் வந்துடுவான், குருவை போல் வருவான். இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாக இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என்னை நீங்கள் விசுவாசிச்சிங்கனாலே நான் செய்கிறதையும் செஞ்சிருவீங்க, அதை விட மேலானவைகளையும் செய்வீங்க. அல்லேலூயா. நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கலாம். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் இயேசு செய்தவைகளை சாதாரணமாக செய்வாங்க. அது மட்டும் இல்லை, அவரை தாண்டின வேலைகளையும் செய்வாங்க. அதிக பிரசங்கித்தனமாக இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்ப்பின்படி செயல்படுறாங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அவரை கட்டளை கொடுத்து தொட்டு சுகமாக்குறார், உயிரோடு எழுப்பினார். இப்படிலாம் இருந்தால், இங்கே பேதுரு ரொம்ப பிஸியான அப்போஸ்தலனாக மாறின பிறகு பார்த்திங்கன்னா, அவனுடைய நிழலாவது பட்டால் பரவாயில்ல. பேதுருக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை, நின்று பேசுகிறதுக்கு டைம் இல்லை, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அவர் நிறையா ஊழியத்தில் பிஸியாக இருக்கிறாரு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவர் பாட்டை போட்டும் சார், அவர் நிழல் படுற இடத்துல நம்ம என்ன செஞ்சுருவோம், வியாதியஸ்தரில் படுக்க வச்சுருவோம். ஒரு நிழல் பட்ட மாத்திரத்தில் சுகம் அடைஞ்சிருவாங்க. அதன்படி சுகம் அடைகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. பேதுருவின் நிழல் பட்ட உடனே சுகமாகுது பாருங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு செய்ததை காட்டிலும் இன்னும் மேலான காரியங்களை அவன் மூலமாக செய்கிறாரு. அதுக்கு ஆண்டவருக்கு தான் அந்த விருப்பம் இருக்கும், மனுஷனுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ நானே ஒரு ஊழியக்காரனை ட்ரெயின் பண்ணி ஊழியத்தில் இப்படி பண்ண அப்படி பண்ணி கைடு பண்ணிட்டேன், அவன் என்னை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன். நான் அதை ரைட்டாக எடுத்துக்கிறவனா இல்லை வெரி குட், நம்முடைய சீசன்
நல்லா பண்ணுறானே, வெரி குட் அப்படி எடுத்துக்கிறோன்னா, இல்லை அவனை கூப்பிட்டு இங்கே வா, என்ன அதிக பிரசங்கத்தனமாக இருக்குது, நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும் செஞ்சால் போதும், என்ன நீயா ஒன்று செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்த விரும்புகிறேன்னா அப்படிங்கிறத வச்சே நான் நல்ல ஒரு குருவாக இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவ குருவாக வச்சா மட்டும்தான் நாம் உருப்பட முடியும். என்னைய குருவாக வச்சுக்கிட்டு 4 சீசரில் உருவாக்குனா அவன் எவ்வளவு தேர்னாலும் யாரை மாதிரி தான் இருப்பான், என்னைய மாதிரி தான் இருப்பான். என்னைய மாதிரி இருக்கிறதுக்கே முதல்ல எனக்கே பிடிக்காது. இது என்னடா பொழப்பு, அதெல்லாம் வல்லமையை பிரகாசிக்க வேண்டாமா? அப்போ நமக்கு யாரை தான் குருவை வைக்கணும்? அல்லேலூயா. நல்ல நம்ம மண்டையில் ஏற்றணும். கொஞ்சம் மரம் மண்டையாக இருக்கிறதுனால அநேகருக்கு ஏறாது, குறிப்பாக கிறிஸ்தவங்களுக்கு ஏறி தொலைக்காது. யார் தான் நமக்கு குருவாக இருக்கணும்? இயேசு தான் குருவாக இருக்கணும். மனுஷனை குருவாக வச்சிங்க நாசமாக போயிட்டீங்கன்னு அர்த்தம். அவன்கிட்டே விட மாட்டான், அவனை தாண்டவும் விட மாட்டான். இயேசு ஒருத்தர் தான் நீ என்னைய தாண்டணுங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல சிசி அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். சிசி ஆண்டவருடைய சிஷியா. ஆண்டவருடைய ஊழியத்தில் அநேக பெண்கள் ஊழியத்தில் இருந்தாங்க. தங்களுடைய ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த அநேக பெண்கள் இருந்தாங்க. சமுதாயத்தில் கனம் பெற்றவர்கள்லாம் அவருக்கு சீஷர்களாக இருந்தாங்க. இங்கே அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அப்போஸ்தலர்களாகி பெரிய காரியங்களை செய்யும் பொழுது இவனும் சீஷியாக இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய லிமிட்டில் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க வந்தபோது தான் அந்நாட்களில், அது 37வது வசனத்தில், அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். சாப்டர் ரொம்ப ஸ்பீடாக அவளுக்கு லைஃப் க்ளோஸ் ஆயிடுச்சு. டக்குன்னு வியாதியை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இல்லை, வியாதிப்பட்டால் மறிச்சிட்டான். ஆனால் அது அவளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தொற்காலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தபித்தாள் என்று அழைக்கப்படக்கூடிய, தொற்கால் என்று மறுபெயரிடப்பட்டிருக்கக்கூடிய, இயேசுவின் சீஷியாக இருக்கக்கூடிய, நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்த அந்த சகோதரிக்கு வியாதிப்பட்டு மரித்து போனது ஒரு மேட்டர் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம யார்கிட்ட வந்துட்டோம், இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிச்சுட்டு ஏசப்பாட்ட வந்துட்டோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கூட அப்படி யோசிப்பீங்க, நம்மளுக்கும் இந்த வாழ்க்கை சட்டு புட்டுன்னு முடிஞ்சு எங்கே போகலாம், ஏசப்பாட்ட போயிடலாமா? எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனை இருந்தால் என்ன செய்கிறது? அப்போது ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல, வாழ்க்கை முழுசுமே பிரச்சனை தான் சார் அப்படின்னா நம்ம உடனே ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு யோசிக்கும் பொழுது சேஃபான இடம் எது? ஆண்டோட்ட போகிறது. அல்லேலூயா. யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? இன்னைக்கு போகணும். என்ன இறக்கிட்டீங்க? நமக்கு அப்படி இருதலைக்கொள் எறும்பு மாதிரியே இருக்கிறது. போகணும்னு தோணுது, அப்புறம் இருக்கணும்னு தோணுது. அதனால் சேஃப்டியாக ஒரு வசம் நம்ம ஒரு வார்த்தை வச்சுருக்குறோம். அவர் கூப்பிடும் போது போவோம். ஆண்டவர் அப்படியா, அப்போ இன்று இரவு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால், ஐயோ ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதனால் கஷ்டமே இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இங்கே கொஞ்ச நாள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இருக்கணும். அல்லேலூயா. பவுல் அப்படி நினச்சதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரிடத்தில் போகிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, எனக்கு வாஞ்சை இருக்குது, ஆனாலும் நான் சரீரத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் அந்த சரீரத்தில் இருக்கிறது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்? உண்மைதானா? நெசமாகவே நீங்கள் சரீரத்தில் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்குதா? அவருக்கு மகிமையான ஊழியங்களை நல்லா செய்கிறீங்களா? அவர் எதிர்பார்க்குற அளவு நீங்கள் இருக்கிறீங்களா? அப்போயும் சேஃப்டியாக ஒரு ஆன்சர் சொல்லிங்க, இருக்க முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் பாஸ்டர். நம்ம எதையுமே முடிஞ்சதாக பேசவே மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.
நல்லா சொல்லுங்கள். அதை கூட பாருங்கள், அதையே நம்ம 2 மனசாக தான் சொல்லுவோம். இது அல்லேலூயாவை சத்தமாக சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு அர்த்தம் சார், அது அப்படி நழுவுன மாதிரி சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் அந்த வெதுவெதுப்பான வாழ்க்கை. வெதுவெதுப்பான வாழ்க்கை, அனலும் கிடையாது, குளிரும் கிடையாது, ரெண்டுக்கு நடுவில் தவளை மாதிரி. ஆண்டவருக்கு அது பிடிக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது பிடிக்க மாட்டேங்குது. எலியாவுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஒன்று கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர், பாகால் தான் தெய்வம்னா ரெண்டில் ஒன்று ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருந்தால் நான் என்ன பண்ணி போட்டுருவேன்? அது வாழ்ந்து தன்னால் வெளியே வந்துடும். அல்லேலூயா. அதனால் we have to stand very firmly. ரொம்ப ஸ்ட்ராங்காக சில முடிவுகள் எடுக்கணும், ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுக்கு வந்துடணும். அது கர்த்தருக்கு பிடிக்குது. அப்போ இந்த இடத்துல அவள் ரொம்ப பாவம் செஞ்சிட்டா சார், அவளுக்கு வியாதி வந்துச்சு, செத்தா, சொல்ல முடியாது. அற்ப வயசில் போயிட்டாங்க, கர்த்தர் அவங்கள அடித்தார், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கை தவறான வாழ்க்கை சார், தொற்காலுடைய வாழ்க்கை தவறான வாழ்க்கை, கர்த்தர் பிடிக்கலை, அதான் போட்டு தள்ளிட்டார். அப்படி ஏதாவது நம்ம சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை. அதனால தான் இந்த 37 அந்நாட்கள் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள்னு சொல்கிறதுக்கு முந்தின வசனத்தில் ஆவியானவர் வந்து தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. அவள் சீசியாக இருக்கிறா, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் இந்த பூமியில் அவள் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவள் இருக்கிறாள். இந்த மாதிரி ஆட்கள் தான் என் பூமியில் இருக்கணும். அவங்கள சுற்றி எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் நற்கிரி, எல்லாருக்கும் மிகுதியான தர்மங்கள், எக்ஸ்ட்ராடினரி ஃபெய்த் அப்படி இருக்குது. சீசி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது அவன் மூலமாக. அவளுக்கு என்ன நேர்ந்துருச்சுன்னு சொன்னால் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அல்லேலூயா. நான் இப்போ மரணம் அடைந்தவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கலை, வியாதிப்பட்டவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகலை, போகக்கூடாது, போக விட மாட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன் இப்படி சொல்கிறீங்க? போயிட்டீங்க. அம்மா தைரியமாக இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவள் மேட்ரு முடிஞ்சிச்சு. இப்போ என்னை கேட்டு கொண்டிருக்கிறீங்க, என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் மறிக்கலை. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். வண்டி முந்தின ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருச்சு, ஃபைனல் ஸ்டேஷனுக்கு போனால் தான் அங்கே போக வேண்டியிருக்கு. நம்ம முந்தின ஸ்டேஷன்லேயே ரிப்பேர் பண்ண போகிறோம். வசனத்தை வச்சு தான், வசனத்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்ல. அல்லேலூயா. அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி விசுவாசித்தர வேண்டியதானே? வண்டி தான் நின்றுச்சுல, வியாதி பட்டுருச்சுல. நீங்கள் வியாதிக்கான காரணத்தை நீங்கள் தேடிட்டு அலையாதீங்க, அது மனுஷீகமானது. எந்த வியாதியை நீங்கள் ஆர்ட்ட சொன்னாலும் அது எதனால் வந்துச்சுன்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. நம்ம மேட்ரு அது கிடையாது, நம்முடைய வேலை அது கிடையாது. நம்ம வேலை ரொம்ப சுலபம். எந்த வியாதியாக இருந்தாலும் இருக்கட்டுங்க, அதை சரி பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஒரு பையன் பெயிலாக போயிட்டான். ஏன்டா பெயிலான அடி நான் அடித்து வெளுன்னு வெளுத்து குற்றுயிரும் கொலையுயிரும் ஆக்கிட்டீங்கன்னு வைங்க. அதில் என்ன சம்பவிக்கும்னு நினைக்கிறீங்க? ரிசல்ட்டு அவன் அடுத்து படிக்கவே போக மாட்டான். படித்தா தானே இந்த பிரச்சனை வருது. நான் படிக்கலை. நீங்கள் நினைப்பீங்க அடித்தா அடுத்த வருஷம் நல்லா படிப்பான். அது இந்த காலத்தில் நடக்கவே நடக்காது, சொல்ல முடியாது. நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்து உங்களை அவன் அடித்தாலும் அடிச்சிடுவான். தூங்கும்போது வில்லங்கமாகி போயிடும். அப்போ இந்த வேத வசனத்தின்படி நம்முடைய வேலை சுலபம். பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டாம், இருக்கிற இடத்துல சரியாயிடணும். அல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, சுகமாக்குகிறவர் கர்த்தர் தானே. சொல்கிறது தான் நம்ம. சின்ன வேலை தான் நம்முடையது, பெரிய வேலை ஆண்டவருடையது. அதனால் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய நுகம் லேசானது, அதை வச்சுக்கோங்க. உங்களுடைய நுகத்தை நான் வச்சுக்கிறேன். அதை பெட்டர், பெஸ்ட், கிரேட்டர் பார்ட்டை நான் பார்த்துக்கிறேன். ஸ்மால் பார்ட்டு உங்கள் இது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள்.
நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரியே அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். அப்போ எதுக்கு ரெடி ஆகிட்டாங்க? அடக்கம் பண்ணுறதுக்கு. அடக்கம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. 38வது வசனத்தில் பாருங்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். அல்லேலூயா. பக்கத்து ஊரில் பேதுரு இருக்கிறார், இங்கே சீஷர்கள் இருக்கிறாங்க. யோப்பா பட்டணத்தில் சீஷர்கள் இருக்கிறாங்க. பக்கத்து ஊர் லித்தாங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் யார் இருக்கா? பேதுரு இருக்கிறான். பேதுரு சீஷன் என்கிற கேட்டகரியை தாண்டினவன், அப்போஸ்தலன். அல்லேலூயா. பாவியாக இருக்கிறான் ஒரு மனுஷன், சுவிசேஷம் அவனுக்குள்ளே வருகிறது, ரட்சிக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் சீஷன் ஆகிறான். அதுக்கப்புறம் ஊழியன் ஆகிறான். ஊழியனான பிறகு தான் யாரை சந்திக்க வேண்டியிருக்கு? நம்ம ஆண்டவரை சந்திக்கணும். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் நிஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசின்னு கர்த்தர் சொல்லணும். நம்மளை யாரோ பார்க்குறாரு ஆண்டவர் ஃபைனலாக பார்க்கும்போது. உங்களை முதல்ல பாவியாக தான் பார்த்தாரு. ஆனால் நியாய தீர்ப்புலேயே வந்து உங்களை பாவியாக பார்த்துட்டாருன்னா என்ன செய்கிறது? இல்லை சார், ரட்சிக்கப்பட்டவராக பார்க்கட்டும். நீ ரட்சிக்கப்பட்டு தான் 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, அப்படியே இருப்பியா நீ? சாப்பாடு மட்டும் கூடிக்கிட்டே போகுது, தின்றதுக்கு ஒன்றும் குறைய மாட்டேங்குது, டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது, வாயும் வயிறும் பெருசாகிடுது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அப்படியே தான் இருக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ரட்சிப்பை காத்து கொண்டோம் பிரதர். அதை வச்சு என்ன செய்கிற? அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும், சீசன் ஆகணும். அல்லேலூயா. சீசன் ஆகியிருக்காங்கண்டா. இந்த யோப்பா பட்டணத்தில் சீஷர்கள் இருக்கிறாங்க. விசுவாசிகள்ங்கிற கேட்டகரியை தாண்டினவங்க தான் யார்? சீஷர்கள். நம்முடைய ட்ராவல் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஆனால் அந்த சீஷர்கள் அந்த இடத்துல ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை உண்டான உடனே மிக முக்கியமான சீசி மறித்து போனதுனால பேதுரு அருகில் இருக்கிறதுனால நல்ல சான்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுங்க. 2 பேர் அனுப்புகிறாங்க. பேதுரு எழுந்து 39வது வசனத்தை பாருங்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்படி மேல் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது, இங்கே நிறைய விதவைகள் இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ இவ ஊழியம் நிறைய யாருக்கு பண்ணியிருக்கிறா? விதவைகளுக்கு பண்ணியிருக்க. அவங்க எல்லாம் அழுகிறாங்க. அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில், அல்லையிலே சொல்லுங்க, இப்போவும் தொற்கால் அவங்க கூட தானே இருக்கிறாங்க இல்லையா? இல்லையா? போங்க, அவங்க இல்லை பாருங்கள். உங்களை விட அவங்க தெளிவாக பேசுகிறாங்க பாருங்க. இந்த விதவைகள் தெளிவாக பேசுகிறாங்க பாருங்க. தொற்கால் எங்களோடு இருக்கையில், அப்படின்னா தொற்கால் இப்போ இங்கே இல்லை, அவங்க சரீரம் தான் இருக்குது. சரீரம் கவுண்டிங்கில் வரமாட்டேங்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இப்போ நம்மோடு இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வெளிச்சம் அவங்களுக்கு இருக்குது பாருங்கள். அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தொற்கால் வெறும் தான தர்மங்களை மாத்திரம் செய்யலை, நற்கிரியைகளை மாத்திரம் செய்யலை, ஆவிக்குரிய காரியமும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அலையில சொல்லுங்கள். அப்படி தன்னை வச்சு கூட சொல்லியிருக்கலாம். ஒரு நாள் நான் மறிச்சிடுவேன், நான் போயிடுவேன், நீங்கள் என் சரீரத்தை தான் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. இப்போ இயேசு பார்த்தீங்களா, அவர் மரித்தார், சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் போயிட்டார் பாதாளத்துக்கு போய் ஆவிகளுக்கு பிரசங்கிச்சு, காவலில் ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கிச்சு, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு உன்னதங்களுக்கு ஏறினார். அவர் எங்கே போனாருங்கிற மேட்ரை வந்து கல்லன்ட்ட பேசுகிற வச்சு தான் கண்டுபிடிக்க முடியுது. இன்றைக்கு நீ என் கூட எங்கே இருப்ப? பரதீசில் இருப்பா. இப்போ பரதீசி தான் 2 பேரும் போகிறாங்க. நம்ம ஆகுன்னா பரதேசம் போயிடுறோம். அப்போது இந்த விதவைகளுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது.
தொற்கால் நம்மிடத்தில் இல்லை. இங்கே பார்க்குறதுலாம் அவங்களுடைய சரீரம். அந்த சரீரத்தை நல்லா குளிப்பாட்டி நல்ல அடக்கம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. ஆனால் அழுகிறாங்க. அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். ஹி வாஸ் கார்னர்டு. அவனை சூழ்ந்து எல்லாம் காட்டுறாங்க. அந்த இது செஞ்சாங்க, அது செஞ்சு கொடுத்தாங்க, இது செஞ்சு கொடுத்தாங்க, எங்களுக்கு இதை தைச்சி கொடுத்தாங்க, இப்படி நிறைய காட்டுறாங்க. அப்போ பேதுரு ஹி வாஸ் மூவ்டு வித் கம்பேஷன். மனதுருக்கம் அவனை நிரப்புது. என்னடா ஒரு லேடி இவ்வளோ விதவைகளுக்கு உதவியா? யாருமே அவளை பற்றி தப்பாகவே பேச மாட்டாங்க. அங்கே அவங்க மரித்து போனது யாருக்குமே பிடிக்கலை. அழுகிறாங்களே. தங்கள் வீட்டில் ஒருத்தர் மரித்து போனது மாதிரி எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மிகவும் அழுகிறாங்க. அப்போ அந்த சகோதரியினுடைய வாழ்க்கை, அந்த சாட்சியான வாழ்க்கை பேதுருவை அசைக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த 40வது வசனம் சொல்லுது, பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. நீங்கள் எல்லாம் வெளியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், போங்க. அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ இயேசு என்ன செஞ்சார்? மரித்து போன இடத்துக்கு போனப்போ யவீரனுடைய குமாரத்தை மறித்து போயாச்சு. ஆண்டவர் எல்லோரும் என்ன பண்ணுறாரு? இந்த 3 சீசர்லேயும் உங்கள் அம்மா பார்த்தவர் எல்லோரும் வெளியே போங்க, வெளியே போங்க. நம்ம என்ன சொல்லிடுவோம்? எல்லோரும் வாங்க, ஒரு ஜெபம் பண்ணிடுவோம், தூக்கிட்டு போங்க. நம்ம அடக்கம் பண்ணுறதுலையே குறியாக இருப்போம். டக்குன்னு எடுக்கணும். வியாதிப்பட்டு மறிச்சிருக்குல்ல, இப்போ பாடியை சும்மா வச்சுக்கிட்டே இருக்கலாமா? அந்நாட்களில் ஃப்ரீசர் இருந்துச்சா? இல்லை. ஆம்புலன்ஸ் இருந்துச்சா? இல்லை. குளிப்பாட்டியாச்சுல கலப்பு. சில பெரிய வயசானவங்களாம் அதிகாரமாக பேசுவாங்க அந்த இடத்துல, சரின்னு கேட்டுக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இங்கே ஆனால் பேதுரு அவன் எல்லாரும் வெளியே போக செய்து அவன் என்ன செய்கிறான் பாருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாள் அங்கே இல்லை, ஆனால் சொல்கிறான், தபித்தாளே எழுந்து என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி லாசருவே வெளியே வரலாம் சொல்லலை. ஆனால் பேதுரு சொல்லுவான். ஏன்னா அங்கே இயேசு உயிரோடு எழுப்புறாரு, இங்கேயும் இயேசு தான் உயிரோடு எழுப்பணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஜெபம் தான் யார் பண்ணுவா? பேதுரு பண்ணுவார். உயிரோடு எழுப்புறது யார் தான்? இயேசு. அதனால தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெபிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். பேதுரு அப்போஸ்தலன் தானே, பெரிய அப்போஸ்தலன். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிறாங்களே, நிரம்பி இருக்கிறான். அப்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்துன்னு போட்டிருக்காங்க. இவன் பெலன் அடைஞ்சிருக்கிறாங்களே, பெலன் அடைஞ்சிருக்கிறான். அப்போ பரிசுத்த ஆவி பலன் அடைந்துங்கிறத ஆங்கில வேத புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வல்லமை பெற்றாங்க, வல்லமை பெற்றுன்னு வரும். தே வில் பி என்டியூடு வித் த பவருங்கிற வார்த்தை பயன்படுத்திருக்கோம், பவர். அப்போ வல்லமையான அல்லது வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிறைந்த பேதுரு தனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொண்டிருக்கிற பேதுரு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறான். அல்லேலூயா. ஸோ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்றாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜெபிக்கணும். அது அப்படியே இன்னும் ஒரு செகண்டரி டிப்ஸ் ஒன்று தரேன் பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டானது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான புறாவின் ரூபத்தில் அவர் மேல் வந்து அமர்ந்தார். அப்போ அன்னையிலிருந்து இயேசு கிறிஸ்துவை யார் நிரம்பியிருந்தது? பரிசுத்த ஆவியை நிரம்பியிருந்தார்.
அவர் தான் வனாந்தரத்துக்கு வழி நடத்தினார், சோதனை எல்லாம். அப்போது டோட்டலாக 33 வருஷ ஊழியத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தான் ஊழியம் செய்கிறார். அப்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஏன்னா இயேசு சொல்கிறார், பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படின்னா எப்பயும் அவர் கூட இருக்கிறது யார்? நீங்கள் பிதான்னு சொன்னாலும் சரி, பரிசுத்த ஆவின்னு சொன்னாலும் சரி, இயேசுன்னு சொன்னாலும் சரி. ஏன்னா 3 பேருமே ஒன்று தான். அல்லேலூயா. நமக்கு புரிகிறதுக்காக அவங்க பிரிஞ்சு வேலை செய்கிற மாதிரி தெரியும். நம்மக்கிட்ட எப்படி வந்தால் நமக்கு பிரயோஜனமாக இருக்கோ அந்த லெவலில் வருவாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்க போடுறார். அப்போ கடவுள் நமக்குள்ளே இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதாக நீங்கள் 100% விசுவாசித்தாலும் நீங்கள் டெய்லி என்ன செய்ய வேண்டியிருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. இட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. பட் டூ யூ ஹாவ் அ கம்யூனிகேஷன் வித் ஹிம்? உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா? என்ன சார் சொல்கிறீங்க? எங்களுக்குள்ளே தொடர்பு இல்லாமல் எப்படி இருப்பார்? இருக்கார்ல. உங்கள்கிட்ட தான் செல்ஃபோன் இருக்குது. ஃபோன் பண்ணால் சில நேரம் தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்காருன்றாங்களா? கோளாறு இருக்குல்ல கம்யூனிகேஷனில். அது மாதிரி இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நிரம்பி இருந்தால் கூட, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் விசுவாசித்தா கூட, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவும் நானும் அவனுக்குள்ளே அவங்க கூட வாசம் பண்ணுவோன்னு சொன்ன வசனத்தின்படி 2 பேரும் உள்ளே இருந்தால் கூட, 3 பேருமே இருந்தால் கூட, அல்லது 3 பேரும் ஒன்றா தான் பார்க்குறோம், நாங்கள்லாம் ஒன்று தான் சொல்லி ஒரே தெய்வம் அப்படி இருந்தால் கூட, யூ நீட் டு ப்ரே. அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சும்மா காலையில் வச்சு உலகத்தில் இருக்கவர்கள் உங்களில் இருக்க பெரியவர், சோத்திரம் எனக்குள்ளே இருக்க பெரியவர் அப்படின்ட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. அந்த உள்ளே இருக்கிற பெரியவரோட தொடர்பில் இருக்கணும்ல. தொடர்பில் இல்லாமல் இருந்துக்கிட்டு இயேசுவின் நாமத்தினால ஒன்றும் நடக்கலை சார். உள்ளே இருந்தும் ஆவியானவர் சொல்கிறார் ஒன்றுமே நடக்கலை பார்த்தியா? ஆமாம், ஒன்றுமே நடக்கலை. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க ஒன்றுமே நடக்கலை சார். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கே தான் இருக்கிறாரு? சொல்ல மாட்டீங்க. டவுட் ஆயிடுச்சா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இல்லையோ. இன்னொரு டிப்ஸ், எக்ஸ்டெண்டட் டிப்ஸ் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் இந்த வசனத்தின்படி அந்நாட்களில் அவன் வியாதிப்பட்டு மரித்தாள்னு போட்டிருக்கல, அது மாதிரி வியாதிப்பட்ட லெவல் மட்டும் யோசிப்போம். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் வியாதிப்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குல்ல, இருக்குது. அப்போ வியாதியும் உங்கள் சரீரத்தில் இருக்குது. உங்களுக்குள்ளே யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்குது? அங்கே விடுதலை உண்டு. விடுதலை தருவர் உள்ளதாக இருக்கிறார். என்ன ரொம்ப கேவலமாக இருக்கா? என்ன ரொம்ப கேவலமாக இருக்க? எல்லாமே கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச மாதிரியே இருக்குது. என்னை சுகமாக்குகிற கர்த்தர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் நான் இன்னும் சுகமடைய வேண்டியவனாகவே இருக்கிறேன். என்னை தப்பாக நினைக்காதீங்க. அப்படித்தான் சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. தியானம் அப்படி தானே போயிட்டுருக்கு. அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றவங்க சாகவே மாட்டாங்களா? சாவாங்கல்ல. இந்த செத்துருக்காங்களே, குளிப்பாட்டி படுக்க வச்சாச்சுங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கூட யோசிக்கலாம். பரிசுத்தாவியை பெற்றவங்க பாவம் செய்ய மாட்டாங்களா? நிறைய உதாரணம் இருக்குது. அங்கே எதுக்கு போனோம்? அப்படி நம்மளை பார்க்க வேண்டியதானே? அல்லேலூயா. ஊரெல்லாம் போய் எதுக்கு தேடணும்?
பைபிள்லாம் போய் எதுக்கு தேடணும்? அப்படியே கண்ணாடியை பார்த்தா இருக்காங்க பாஸ்டர், இருக்காங்களா? இருக்கேன். அப்போது வி ஆர் வல்னரபிள். பாவம் செய்வதற்குரிய சூழ்நிலை கைதிகள் நம்ம. இதெல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, என் நீதியை உனக்கு தர்றேன்ப்பா, என்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு தரேன், என்னுடைய வல்லமை தரேன், என்னுடைய வரங்களை தரேன், என்னுடைய கிருபை தரேன், எல்லாமே அவருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வாயை திறந்து என்னை ஏதாவது என்னுடையதுன்னு சொன்னீங்க, சரி அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடாது. எல்லாமே யாருடையது தான்? அவருடைய தான். இப்போ கம்மிங் டு த பாயிண்ட், சுகமளிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். சுகமாக வேண்டிய நிலையிலும் நான் இருக்கேன். காய்ச்சல் வந்துருச்சு சார், டாக்டர்கிட்ட போனேன், அவர் மாத்திரை கொடுத்துட்டாரு, நல்ல மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறாரு. காய்ச்சல் போயிருச்சா? போகலை. மாத்திரை போட்டிங்களா? போடலை. அது எங்கே இருக்குது? வீட்டில் தான் இருக்குது. போடுங்க. போடுவோம். இல்லை மாத்திரை வாங்கின உடனே போயிடும்னு நினச்சேன். அது எப்படி போகும்? போட்டால் தானே போகும். ஆவியானவர் உள்ளே தான் இருக்கிறாரு, வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. இவன் வாயை திறந்து என்கிட்ட பேசுகிறானான்னு பார்ப்போம். என்னை சுகமாக்கும் சொல்லட்டும். என்ன பண்ணிடுவோம்? சுகமாக்கிடுவோம். நீங்கள் நினைக்கலாம், ஏன் அவர் மனதுருக்கம் உள்ளவர் தானே, டெண்டர், ஸோ டெண்டர். ஏன் அவர் நான் சொல்லாமே நீ சுகமாக்க வேண்டியதானே? நீ சொல்லாமையே உனக்கு நிறையா வேலை அவர் செஞ்சுருக்கிறார். உனக்கு தின்றதுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. உடுத்துறதுக்கு இதெல்லாம் நீ கேட்டையா? கேட்க மறந்தாலும் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? சாட்சிக்கு காக்கா குருவி எதை வேணாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். ஆமாம், எங்களுக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கும் கொடுத்துருப்பாருன்னு சொல்லும். நல்ல வேளை அதுக்கு வாய் பேச முடியாது. பேசிச்சின்னு வைங்களேன், நம்மளாம் ரோட்டில் நடமாடவே முடியாது. இந்த போகிற அந்த கேவலம் பிடிச்சவன், இந்த மனுஷன், ஆண்டவர் அவனுக்குள்ளே தான் இருக்கார். வாயை திறந்து ஒன்றுமே பேச மாட்டான். மண்டையிலே அவனை கொத்துங்க, டென்ஷன் ஆயிரும். குருவிகள் காக்கெல்லாம் எரிச்சல் ஆயிரும். நமக்கெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் என்னென்னமோ செஞ்சுருப்போம். நம்ம இவன் பாருங்க இப்படி ஆயிடாங்க, விளங்காதவன். ஆனால் சேஃப்டியாக ஆண்டவர் அது பேசுகிறது நமக்கு புரிய விடாமல் வச்சுருக்காரு. அல்லேலூயா. அது பேச தான் செய்யும். இப்போ நாயெல்லாம் ஒரு மாதிரியை பார்க்குது, நம்ம இவ்வளோ கூறுகட்டவனாக இருக்கானே அப்படின்னு. அப்போது மருந்து உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நோயும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ரெண்டையும் இணைக்கவே மாட்டேங்கிறோம். we don't link it. நாம் என்ன நினைக்கிறோம்? எங்கேருந்தோ நமக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறோம். எங்கேருந்து வராது. ஒரு அலையில சொல்லுங்கள். அதுதான் நற்செய்தியே. அதுதான், எங்கேருந்து வராது. ஏன் சார்? வர வேண்டியது உனக்குள்ளே தானே இருக்குது. அதனால் உனக்குள்ளே இருக்கிறது உனக்குள்ளே வேலை செய்யணும்னு சொன்னால் உன் வாயை திறந்து அவர்கிட்ட பேசணும், உனக்குள்ளே இருக்கவர்கிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இங்கே அவங்க அந்த நிலைமையை தாண்டிட்டாங்க, மறிச்சாச்சு. அதனால் she can't spoke inside. அவளுக்குள்ளே பேச முடியாது. அந்த இடத்துல தான் பேதுரு ஒரு அற்புதம் செய்கிறாரு. தனக்குள்ளே ஆவியானவர் இருந்தாலும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he is making a communication with God. பேதுரு தனக்குள் இருக்கிற ஆண்டவரோடு தொடர்பை ஏற்படுத்துகிறான். ஃப்ரெஷ். அல்லேலூயா, ஃப்ரெஷ். இப்போ நான் இருக்கிறேன், என்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது, என் ஒய்ஃப்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது.
என் பிள்ளைகள்கிட்ட ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது. இப்போ எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கிறோம். ஒரே வீட்டில் இருந்து அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்புற டைம் வரைக்கும் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோம்? பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசுவோமா பேச மாட்டோமா? பேசணுமா வேண்டியது இல்லையா? பேசணும்ல. வாயை திறந்தாலே சண்டை வருது பாஸ்டர், அதை நாங்கள் பேசுகிறதே இல்லை, அப்படி சொல்லிடக்கூடாது. ஃபேமிலின்னா அங்கே என்ன இருக்கணும்? சண்டை இருக்கணுமா? இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே. நமக்கு தேவையானதை பாடுங்க. நீங்கள் எப்படி சொல்ல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். சண்டை இருந்தாலும் சந்தோஷமாக இருப்போம், அப்படியா? கிறிஸ்தவனுக்கு வாய் இருக்குனால சமாளிப்பான், எனக்கு தெரியும். அப்போ இந்த இடம் இப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. எங்கள் வீட்டில் ஒரு 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 பொருளை நான் தேடிட்டு இருக்கேன். இது எங்கள் வச்சனை காணமே. நான் இப்போ என்ன செய்யலாம்? தேடி பார்க்கலாம், கிடைக்கல. என்ன செய்யலாம்? கேட்கலாம்ல, ஃபோன் பண்ணி வரட்டும், சாயங்காலம் வரட்டும் பார்ப்போங்கிறது. அது எமர்ஜென்சி இல்லைன்னா ஓகே. ஆனால் எனக்கு இப்போ வேணும். இங்கே தான் இருந்துச்சு, எங்கே எடுத்து வச்சாங்கன்னு தெரில. ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவை என்று வரும் பொழுது ஐ எம் ட்ரையிங் டு எஸ்டாப்ளிஷ் எ கனெக்ஷன். நான் ஒரு ஃபோனை எடுத்து கான்டாக்ட் பண்ணுகிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்கள். அவங்க என் வீட்டில் என் வீட்டுக்குரியவங்க தான், எனக்குரியவங்க தான், என் கூட தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு நெசசிட்டி வந்ததுனால, அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால ஐ எம் மேக்கிங் எ கால் டு நோ திங்ஸ். அது தப்பு இல்லை, அதை தான் செய்யணும். அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்க, நல்ல அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்களா? எந்திரிச்சா பண்ணிடுவீங்க, அப்படியா? சரி, ரைட், பண்ணுவீங்க. அதிகாலை ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு 4-5 அதிகாரம் வாசிப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். அப்போது உங்களுக்கு ஒரு திருப்தி வருது. நம்ம இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணிட்டோம்? ஜெபம் பண்ணிட்டோம், பைபிள் வாசிட்டோம். ஓகே, அவ்வளோதான், இன்றைக்கி கடமை முடிஞ்சிடா. இனிமேல் வந்து படுக்க போகும்போது என்ன செய்ய வேண்டியதான்? இன்பிட்வீனில் ஏகப்பட்ட தீனி உள்ளே போகும். அப்போ ஆண்டவர் ஞாபகம் வரமாட்டார். டீ, காபி, வடை எல்லாம் உள்ளே போகும். அப்போ யாரும் வரமாட்டார், ஆபத்து வரமாட்டார். நீங்கள் சொல்லுவீங்க, அவருக்கு தேவையில்லைல்ல, டீ காப்பி எல்லாம் அவர் குடிச்சிட்டு இருக்க போகிறாரு. குடிக்கல, கேட்கலாம்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? டீ குடிக்க போகிறேன். இந்த டீயை நீங்கள் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இப்போ டீயிலே வந்து இது வந்து உடம்புல ஒத்துக்கிறனாலே நீங்கள் உதவி செய்யணும். எப்பயுமே அவர் கூட கான்டாக்டில் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் மனுஷனுக்கு தான் எப்போ பேசினாலும் பிடிக்காது. ஆண்டவருக்கு எப்போ பேசினாலும் பிடிக்கும். பேசலைன்னா பிடிக்காது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. மனுஷனுக்கு பேசினா பிடிக்காது. ஆண்டவருக்கு பேசலைன்னா பிடிக்காது. இப்போ நமக்கு யார் வேணும்? ஏன்னா நம்ம நல்லா பேசுகிறத அவர் கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஒருத்தருக்கு இருக்காருங்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா சில நேரம் மடத்தனமாக பேசிடுவோம், முட்டாள்தனமாக பேசுவோம், ரப்பிஷாக பேசுவோம், சம்மந்தம் இல்லாமலாம் என்ன செய்வோம்? பேசுவோம். சில நேரம் பாருங்கள், தூக்கத்தில் என்ன பேசுகிறேன்னே தெரியாது. பிரசங்கம் பண்ணும்போது கூட லைட்டாக ஒரு ஸ்லிப் ஆகிரும். ஆல் நைட் ப்ரேயரில் கொஞ்சம் அப்புறம் நம்ம சுதாரித்து பேசிகிட்டு இருப்போம். அதுமாரி நம்ம பேசுகிறது யாருக்குமே பிடிக்காதுங்க. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் நல்லா பிடிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு பிடிக்காதால்கிட்டே போய் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறத கவனிக்கிறவர்கிட்ட பேசவே மாட்டீங்க. இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எதையாவது நம்ம ஒழுங்காக யோசித்து செய்கிறோமான்னு பார்த்தீங்களா? செய்யவே மாட்டோம். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை குற்றம் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியான நல்லா என்ன செய்கிறாரு? கேட்குறாரு. நீங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக பேசினா கூட அவர் சகிச்சுக்கிறார்.
நீங்கள் சில நேரம் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே அவர் ஆவலாக உட்காந்துருக்கிறார், நீங்கள் டொக்குன்னு தூங்கிடுறீங்க. அப்போ கூட நம்மளும் தூங்குவோம் அப்படின்னு அவர் என்ன செய்ய மாட்டார், தூங்க மாட்டார். உங்களுக்கு நல்லா தூங்கட்டும் எழுப்பி விடுறாரா, காதை பிடிச்சி ஜெபம் பண்ண தான் நான் வந்தேன் வந்துடு அப்படி சொல்கிறாரா, தூங்கட்டும் தானே சொல்கிறாரு. சேஃப்டியாக உங்களுக்கு பக்கத்தில் வர உட்காந்து உங்களுக்கு பாதுகாப்பு வேறு. அல்லேலூயா. தூங்குறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா. இப்படிலாம் இருக்கிறாரு உங்களுக்குள்ள. நீங்கள் கடவுளால் நடத்தட்டா கூட உங்கள் நண்பனாக நடத்தலாம்ல, நடத்தலாமா இல்லையா? நான் என்னை கேட்குற நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வேளை கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். ஏன்னா கண்ணு திறந்திருக்கும், என்னை பார்க்குற மாதிரி இருக்கும், கவனிக்க மாட்டாங்க. என்னை கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல சிந்திச்சு பாருங்கள். எனக்குள்ளே ஒரு வியாதி இருக்குது, ஆனால் எனக்குள்ளே யாரும் இருக்கிறாங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. பஞ்சும் பக்கத்தில் இருக்குது, நெருப்பும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, பற்றவே மாட்டேங்குது. தப்பான காரணத்துக்கு மட்டும் அந்த உதாரணம் கொடக்குன்னு சேர்ந்துருது. ஆனால் தெய்வீகத்துக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன்னா பஞ்சை நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்க. ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ஒரு உறவு அவர் உள்ளே இருப்பார், பட்டு உங்களுக்கும் அவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். உள்ளே தான் இருக்கிறார். ஆனால் ஸோ திங்க் அபவுட் திஸ். எனக்குள்ளே பிரச்சனை இருக்குது என்னுடைய சரீரத்தில், பட் எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று அறிந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்நிய பாஷைகளை பேசி தேவனோட ரகசியங்களை பேசுகிற அளவுக்கு எனக்கு கிருபைகள் இருக்கு. பட் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலவீனம் போகலை. நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்கணும். ஆண்டவரே, வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்யட்டும்? இப்போ பேதுரு ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான், ஃப்ரெஷ் கனெக்ஷன். அப்போவும் எப்பயுமே ஜெபம் பண்ணுறவன், எப்பயுமே ஊழியம் செய்கிறவன், எப்பயுமே தேவனால் வல்லமையை பயன்படுத்தப்படுற ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறான். இந்த சுச்சுவேஷனுக்கு வந்தோடனே எகைன் முழங்கால் படிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஜபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்துரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. அவங்க படுக்க வச்சிட்டாங்க குளிப்பாட்டி. பேதுரு என்ன பண்ணி விட்டார், எழுப்பி உட்கார வச்சிட்டார். அது மட்டும் இல்லைங்க, அற்புதமாக இருக்கும் பாருங்களேன். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். அல்லேலூயா. உயிருள்ளவளாக, எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக வரணும்னு சொன்னால் பேதுரு லித்தா பட்டணத்திலிருந்து யோப்பா பட்டணத்துக்கு வரணும். அப்படி தானே போட்டிருக்கு. லித்தாவில் மூமெண்ட் வரணும். அங்கே யோப்பா பட்டணத்தில் ஒரு ட்ரபிள் இருக்கு. ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்களா, அப்புறம் எதுக்கு நம்ம அங்கே போய்கிட்டு அப்படி யோசிக்கக்கூடாது. அவர் போவோம். அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிக்கங்க. நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், சீஷர்களாக இருக்கலாம், தேவனுடைய வல்லமையை பெற்றவங்களாக இருக்கலாம், ஆண்டவருடன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்கிற 100% நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு ட்ரபிள் வரும் பொழுது நீங்கள் உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை டச் பண்ணணும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தான் சார் நம்ம ஜெபம் பண்ணணும், இல்லை உங்களுக்காகவும் நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஒருவருக்காகவும் ஒருவர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், இந்த இடத்துல தபித்தாளுக்காக பேதுரு தான் ஜெபம் பண்ண முடியும், பேதுருக்காக யாரும் ஜெபம் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் உயிரோட தானே இருக்கீங்க.
அதனால் நீங்கள் வாயை திறந்து எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே அப்படி நீ வியாதியாக இருக்கும் போதெல்லாம் நீ என்னை கூப்பிடக்கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டாரா? இல்லை வெளியே இருந்துட்டு என்னப்பா கூப்பிட்ட? ஆண்டவர் என்ன வெளியே இருக்கீங்க உள்ளே இல்லையா? உனக்கு வியாதி வந்தோடனே நான் வெளியே போயிட்டேன் சொன்னாரா? சொன்னார்? அப்படி வாய்ப்பு இருக்கா? வியாதி வந்தோடனே வெளியே போகுது, நம்ம தான் வெளியே போவோம். இது இருமிக்கிட்டே இருக்காங்கப்பா அந்த ரூமுக்கு போகாதீங்க, எங்கிட்டு போங்க. நான் தப்புன்னு சொல்லலை, உங்களுடைய சேஃப்டிக்கு நீங்கள் அப்படி தான் இருக்கணும். இன்ஃபெக்ஷனாக எல்லாருக்கும் தான் வரும். ஆனால் அதுக்காக ஆண்டவர் போவார்னு சொல்ல முடியுமா? இப்போ உனக்கு கொரோனா வந்துருச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிருன்னு சொல்லி நான் தான் வெளியே போயிட்டேன் அப்படி சொல்லுவார் அவர்? அவர் தான் சரீரத்தில் இல்லையே, நம்ம பெனிஃபிட்டுக்காக. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள், அல்லேலூயா. அவர் எந்த வியாதி இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்களும் செத்த பிறகு உங்களை ஒரு வியாதியும் தொடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது ஆவியாக போயிடும்ல, அப்புறம் எங்கிட்டு போய் தொடுறது? ஸோ யூ நீட் டு டாக் டு காட் ஹூ இஸ் இன்சைட் யூ. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்குள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார், உங்களுக்குள்ள டெர்மினல் இல்னஸ் இருக்கு, சுகமாக முடியாத வியாதி. நான் டெர்மினல் இல்னஸ்க்கே வர்றேன். சுகமாக முடியாத வியாதி, சுகமாக்க முடியாதுன்னு நான் பேசலை. அதுவாக என்ன ஆகாது, சுகமாகாது. அதனுடைய டெர்மினல் அப்படின்னா அது டெத்துக்கு போய் முடிஞ்சிடும். அந்த வியாதியை வச்சே நான் பேசுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே டெர்மினல் இல்னஸ் இருக்குது, சாவுக்கு ஏதுவான வியாதி இருக்குது, கடைசி ஸ்டேஜ். ஓகே, நீங்கள் இப்போ எதை மேக்னிஃபை பண்ண போகிறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பெருசாக பேச விரும்புகிறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளே இருக்க வியாதியை பெருசாக பேச விரும்புகிறீங்க? சில பேர் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன், வியாதியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவாங்க. என்னங்க உங்கள் இந்த வியாதி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுது, ஆமாம் நமக்கு வந்துருச்சுல, அப்புறம் என்ன செய்ய? சரி வந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயிலாக தெரியும்? ஒரு புஸ்தகம் விடலை, அந்த வியாதியை பற்றி பூரா படிச்சிட்டேன். கூகுளுக்குள்ளே போய் படித்தேன், குரோமுக்குள்ளே போய் படித்தேன், இன்டர்நெட் முழுக்க அலசி இந்த வியாதி அக்கு வேறு ஆணி வேறு நல்லா படிச்சுட்டேங்க. ஸோ வேண்டாத வேலையை பண்ணிட்டீங்க. நீ அதை படிக்கிறதுக்கு எதை படிச்சிருக்கலாம்? அல்லேலூயா. நீ சுகமாகிறதுக்கு படுறான்னா உன் வியாதியை பற்றி படித்து நீ இன்னும் கொஞ்சம் வேதளிச்சு போயிருப்ப. நீ ஏன் அதை அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம்னு நான் சொல்கிறேன்னா, உன் விசுவாசம் பஞ்சராகி போயிடும்ல. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், உனக்கு சரியாயிடணும் அப்படி சொல்லும்போது அவனை படித்த டீட்டெயில்ஸ் பூரா ஞாபகத்துக்கு வரும். அண்ணே அது அப்படி சுகமாகாதாம்ண்ணே. ஏன்? அப்போது இது யார் சொன்னது? நெட்லேயே போட்டிருக்காங்க. ஏன் அவன் போட்டது உண்மையாகவே இருக்கட்டும், பட் we are having a better way. இன்னொரு பெட்டர் அண்ட் பெஸ்ட் வழி இருக்கிறது. யார் அந்த வழி அப்படின்னு சொன்னால் அவரே சொல்லிட்டாரு, நான் தான் வழி, நானே வழியும் சத்தியமும். அது பரலோகத்துக்கு போகிறதுக்காக அவர் சொன்னது பாஸ்டர் இல்லை, இந்த பூமியில் நீ சுகமாகிறதுக்கும் அவர் தான் வழி. அல்லேலூயா. என்ன சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவை பற்றி சொல்லும்போதாவது நமக்கு உற்சாகமாக இருக்கணும்ல. அதனால் ரெண்டில் நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க? ரெண்டில். இப்போது ஒரு மாம்பழ கடைக்கு போகிறோம், அவன் 2 வெரைட்டியாக மாம்பழம் வச்சுருக்கிறான். ஒன்று தேனா தித்திக்கும், இன்னொன்று புளிக்கும். உங்கள்கிட்ட நல்ல மாம்பழம் இருக்கா பிரதர், இந்த மாம்பழம் நல்லா இருக்கே, நல்லா இருக்குமா அப்படின்னு நான் கேட்பேன். நீங்கள் கேட்பீங்களான்னு தெரில. அவன் வாய் மொழியை கேட்போம் அப்படின்னு. ஏன்னா பெண்ணிட்ட கல்யாணத்துக்கு கேட்குறாங்கல்ல, பெண்ணினுடைய வாய்ப்பிறப்பை நம்ம கேட்கணும்னு. நீ வேணா சொல்கிறான்னு பார்ப்போம், மனசார போய் சொல்கிறானா இல்லை கொஞ்சம் தயங்கி உண்மையை சொல்லிடுறானான்னு பார்ப்போங்கிறக்காக கேட்பேன் நான். இப்போ அவன் எதை பற்றி என்கிட்ட பேசுவான்னு நினைக்கிறீங்க? இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப புளிக்கும்பா, ரொம்ப மோசம், வாயிலேயே என்ன செய்ய முடியாது.
வைக்க முடியாது, ரொம்ப கேவலமாக இருக்கும், நான் தெரியாமல் வாங்கி தொலைச்சிட்டேன், இப்போ என்ன செய்ய, விற்கணும்ல, உங்களுக்கு 1 கிலோ போட்டுருவோமா, இப்படி பேசுவானா? அதை பற்றியே பேச மாட்டேன். சூப்பராக இருக்கும், தேன் மாதிரி, லட்டு மாதிரி, வாயில் வச்ச உடனே என்ன ஆயிரும், அது கரைஞ்சி தான், பார்த்தீங்களா, சொல்கிறீங்க பாருங்கள், கரைஞ்சிரும். நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க, உங்கள் பிள்ளைகள்லாம் இதை வச்சு நல்ல சாப்பாடே நல்லா சாப்பிட்ருவாங்க. மாதா ஊட்டாத எது ஊட்டிடும், பழமொழி இருக்குது. இது என்னங்க, அதை விடுங்க. அவன் எதை பற்றி பேசுகிறான்? நல்லதை பற்றி தான் பேசுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மாம்பழத்துக்கு போயிட்டு இன்னும் வரலையா நீங்கள்? கரைஞ்சி உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லதை பற்றி தானே பேசுகிறான். இப்போ உங்கள் பீரோவை திறக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், விஐபிஸ்லாம் வருவாங்க. இப்போ அதில் வந்து ஒர்ஸ்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை எடுப்பீங்களா, பெஸ்ட்டாக இருக்கிறத எடுப்பீங்களா? பெஸ்ட்டாக தானே எடுப்பீங்க. அப்புறம் ஏங்க உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதியை பற்றியே யோசிச்சுட்ருக்குறீங்க? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பற்றி யோசிங்க. அல்லேலூயா. சம்திங் வில் ஹேப்பன். நிச்சயமாக ஏதாச்சும் நடக்கும். ஆண்டவர் உங்களை கவனிப்பார். வியாதியிலையும் அவன் என்னைய தந்துடுறான். நீங்கள் அவரை தேடுங்க, அவரை பற்றி பேசுங்க, அவரை பெருசாக யோசிங்க, பெருசாக மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். பேதுருவே மனம் இறங்கிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பேதுரு அந்த விதவைகளுடைய அழுகையை பார்த்து பேதுருவே என்ன ஆகிட்டார்? மனம் இறங்கிட்டார். அவளை உயிரோட எழுப்பிட வேண்டிதான் ஆண்டவர்கிட்ட சொல்லி, நீங்கள்லாம் வெளியே போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க போங்க போங்க. அவளை உயிரோட எழுப்பிட முடியும்னு நம்புறதுனால தான் எல்லோரும் எங்கே அனுப்புகிறேன். நம்ம அனுப்புவோமா? வெளியே அனுப்பிட்டு ஜெபம் பண்ணி பார்க்குறோம், எந்திரிக்கலை, சரி ரைட்டா சோத்திரம், அங்கே சொந்தக்காரங்களாம் சொல்லி விட்டிங்களா? அப்படி தான் வாயை திறந்து வரும் வெளியே வரும்போது. அப்போ அங்கே வெளியே இருக்கிறவங்களாம் யோசிப்பான், என்னத்துக்கு நம்மளை வெளியே அனுப்புனேன்? பட் அவனுக்கு தெரியுது பாருங்கள், நம்ம இவங்களை உயிரோடு என்ன செய்யணும். அவன் தீர்மானிச்சுட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த அல்லேலூயாலாம் பார்த்தாரு. தொற்கால் செத்தப்பா சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவன் எந்திரிச்சு வந்துட்டா. 42வது 41வது வசனத்தில் எந்திரிச்சாச்சு, 40லேயே எந்திரிச்சாச்சு. அல்லேலூயா. உங்களுக்கான விடை, உங்களுக்கான சுகம், உங்களுக்கான அற்புத சுகம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. அதை செய்கிறவர், தருகிறவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் புதுசாக செய்ய மாட்டேங்கார். ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறத சப்ளை தான் பண்ண போகிறார். விசுவாசிங்கன்னா சப்ளை ஆகிடும். அல்லேலூயா. கரண்ட்டு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி. ப்ளக்கெல்லாம் சொரியாச்சு பாஸ்டர், ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது. வேலை செய்யாது, சுவிட்சு போடு. சுவிட்செலாம் போட்டோம் பாஸ்டர், அப்பவும் வேலை செய்யல. கரண்ட் இருக்கான்னு பாரு. மெயின் ஆஃப் பண்ணிருந்துச்சு. போர்டு மெயினான ஆளை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது. மெயினான இயேசுவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. தலைகீழாக கூட மரத்தில் தொங்கு, வவ்வால் தொங்குன மாதிரி. கர்த்தரை சுகப்படுத்து வரான்னு பார்ப்போன்னா உன் கூட சேர்ந்து அவரும் தொங்கிட்டு தான் இருக்கணும். ஏன் இந்த பாடு? டேக் இட் ஈஸி, டோன்ட் காம்ப்ளிகேட். ஏன் ஒரு விஷயத்தை காம்ப்ளிகேட் ஆகணும்? மேக் இட் ஈஸி. ஒரு கணக்கு நீங்கள் ஒரு ஒரு பையனுக்கு மண்டையில் கணக்கு வர மாட்டேங்குது, கணக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்கன்னா எளிதான ஒரு வழி நான் சொல்கிற மாதிரி. இது ரொம்ப ஈஸியான கணக்கு. உனக்கு இதெல்லாம் தண்ணி பட்ட பாட்டு. ஒன்றை மாதிரி எல்லாம் ஒரு நிமிஷத்தில் பிடிச்சிருவீங்க, கேட்ச் பண்ணுவீங்க. இப்படி சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அவன் உண்மையிலே ஒரு நிமிஷத்தில் பிடிச்சிருவான் அந்த கணக்கை. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இந்த கணக்கா போச்சு, இது நல்லா படிக்கிறவங்களுக்கே வராது, அவனை ஒரு பார்வை கேவலமாக நீயா போட போகிற ரைட்டு.
சரி என்ன செய்ய அப்படின்னு, சரி வா சொல்லித்தரேன்னு சொன்னால் அவன் எப்படி அதை எடுத்துக்கிறான்? அவனுக்கு மைண்டில் நீங்கள் முதல்ல ஏற்றிட்டீங்க, இது ரொம்ப கஷ்டமான கணக்கு, அவனுக்கு வேறு வராதுன்ட்டீங்க, நல்லா படிக்கிறவனுக்கே கஷ்டம்னு வேறு சொல்லிட்டீங்க. அவன் அப்புறம் எப்படி அவனுக்கு பேப்பரை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் சொல்கிறது காதில் விழுகும், ஆனால் கேட்காது. பார்ப்பான், ஆனால் தெரியாது, ஒன்றுமே புரியாது. அது அப்படி அவனை அந்த நிலைமைக்கு ஆக்குனது யார்? நீங்கள் தான். யூ ஹாவ் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. இயேசு காம்ப்ளிகேட் ஆனதெல்லாம் சரி செய்ய தான் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹி மேட் எவ்ரிதிங் ஈஸி. ஓகே, உங்களுடைய ப்ராப்ளம் பெருசு, ஐ அக்செப்ட். பட் உங்களுக்குள்ள இருக்கிறவர் அதை விட பெரியார். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஆண்டவரே கேவலமாக இருக்குது, நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க, எனக்குள்ளே எப்படி இந்த வியாதி இருக்கலாம்? சரி, வந்து தொலைச்சிருச்சு, இப்போ அவுட், வெளியேற்றுங்க, போ சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ல, நீ போ சொல்லு. அல்லேலூயா. நீ போ சொல்லுப்பா, நான் எஸ்ன்னு சொல்கிறேன். அல்லேலூயா. நான் ஒன்று என்ன பண்ணேன், ஒரு நாள் ஒரு பாம்பு இல்லை, பாம்பு ராணி அடித்து மண்டையை அடித்து கால் பண்ணிட்டேன். அவர் உடம்பு வால்லாம் இப்படி துள்ளிட்டு தானே இருக்கும். என் பேரங்களை கூட, வாங்கடா உனக்கு இதை அடிக்கணும். அதை அடித்தாச்சுடா, மிச்ச மீதி அடிக்கிறதுக்கு தான் ஆள் வேணும். இவ்வளோ பெரிய கம்பை தூக்கிட்டு வந்துட்டாங்க, இவ்வளோ தான் இருப்பாங்க, வெள்ளுன்னு வெளுக்கிறாங்க. என் பிள்ளைகளே இதை போட்டு ஏன் அடிக்க சொன்னீங்க? சும்மா இருக்கு, அவன் அடிக்கட்டும், அடிங்கடா, அது சந்தோஷம். நாங்கள் எதோ அடிச்சிட்டோம், நான் குறுக்க போந்து நான் தாண்டா அடித்தேன், நீங்கள் எங்கடா அடிச்சிங்கன்னு சொன்னேண்ணா? சொல்லலைல்ல, சொன்னால் அவங்களோட சின்ன பையனாயிருவேன் நான். சரி மல்லுக்கு நிற்க பரப்பிடுவேன். ஆமாம், இவங்க தான் அடித்தாங்க, நல்லா அடித்தாங்க, நல்லா அடிச்சிங்களடா? ஆமாம், நல்லா அடித்தான். எப்படி அடித்தோம்? டொம்னு அடித்தோம். அடேங்கப்பா, சூப்பர். அதை தான் இயேசு செய்ய சொல்கிறாரு. பிசாசின் தலையை நான் நசுக்கிட்டேன்ப்பா, 2000 வருஷம் ஆச்சு. நீங்கள் என்ன செய்ய வேண்டியதான், அவன் எதெல்லாம் ஆட்டுறானோ அதுங்கெல்லாம் அடிங்கடா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தலையை நசுக்கியாச்சுன்னா என்ன அர்த்தம்? அது நம்மளை டேமேஜ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இதை தெரிஞ்சிக்கிற கூடாதுங்கிறதுக்கு தான் உங்களை பைபிள் வாசிக்க விட மாட்டேங்கிறேன். நம்மளை பற்றி கேவலமாக எழுதியிருக்கு பைபிளில், வாசிக்க விட்டுறக்கூடாது. நல்லா வாசித்தாங்கன்னா நமக்கு ஜீவனே போயிடுச்சுங்கிற மேட்ரு தெரிஞ்சு போயிடும். நம்மளே வாழைத்தான் ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க தலைன்னு நினச்சி பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, நம்ம வாழை வச்சே பயமுறுத்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நல்ல சிம்பிளாக யோசிங்க. உங்களுடைய பிரச்சனையும் உங்களுக்குள்ளே இருக்குது, அதற்கான தீர்வும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் வியாதிக்கு ஜீவன் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, பரிபூர்ண ஜீவனை தருகிற இயேசு உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வியாதிக்கு ஜீவன் இருக்கிறதும் இல்லாதும் உங்கள் வாயில் தான் இருக்குது. மரணமும் ஜீவனும். நீங்கள் மரணத்தை பற்றி பேசுனா மரணத்துக்கு உயிர் வருது, ஜீவனை பற்றி பேசுனா ஜீவனுக்கு உயிர் வருது. எனக்குள்ளே இருக்கிற வியாதி அப்படி பரவாயில்ல, ஸ்டாப் ஆயிடுச்சு. சொல்ல வேண்டியதானே, டக்குன்னு சொல்லிட வேண்டியதானே. சொல்கிறதுக்கு எதுவும் செலவாகுமா? அந்த செலவு வேணால் நான் கொடுத்துட்றேன் காசு. சொல்ல வேண்டியதான், பரவாயில்லன்னு சொல்லு. முதல்ல நீங்கள் என்ன நினைப்பீங்க, அது வெளியேறணும் பாஸ்டர், அது அப்புறம் பார்ப்போம். முதல் ஸ்டெப்புக்கு வா. முதல் படியில் காலை வைனா 10வது படியில் தான் நான் காலை வைப்பேன். மட்டமல்லாக்க விழுந்து மேற்கொண்டு அடிபடுறது. முதல் படி வா, பரவலன்னு சொல்லு. பரவாமல் இருந்தாலே நீ பாதி வெற்றி. அல்லேலூயா. ரிசீட் பேக், திரும்ப போன்னு சொல்லுவோம்ல அடுத்து. அதுக்கு தெரியும் இவன் அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவான்னு. திரும்பு, இயேசுவின் நாமத்தினால கெட் அவுட். என்னை விட்டு விலகு, இவங்களை விட்டு விலகு. ஆண்டவர் எஸ், அவர் வேலை எஸ்ஸு நோன்னு சொல்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் நோன்னே சொல்ல மாட்டார், எஸ்ஸு தான். ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு போகலையா? எஸ்.
ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு போயிட்டுருக்கு. எஸ், அதுதான் விசுவாசத்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் சொல்கிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் எஸ்ன்றுவார், உங்களுக்கு புஷுன்னு போயிடும் பிறகு. அதனால் கரெக்டான வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. கரெக்டாக பேசணும். வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது வேறு, ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறது வேறு. கடன் வாங்கினிய 100 ரூபா எப்போ தருவேன்? கொடுத்துட்றேன்னு சொன்னால் அவன் பாட்டு போயிடுவேன். கொடுத்துட்டேன்னு சொன்னால் நம்மளை கொண்டுட்டு தான் போவான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. வித்தியாசம் இருக்குல்ல? வித்தியாசம் இருக்குது. கொரோனாக்கு தடுப்பூசி போட்டிங்களா? போட்டோம் அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்க. எங்கே நம்பர் காட்டுங்க. ஆமாம், பூஸ்டர் வரைக்கும் போட்டிங்க, வெரி குட். போடாமல் இருந்துட்டு போட்டோன்னு சொன்னால் மாட்டு ஊசி தான் போடணுமா? அவங்க பார்த்துருவான்ல. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்குரிய விளைவு உண்டு. அல்லேலூயா. தீர்வும் பிரச்சனையும் ஒரே இடத்துக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதனுடைய கனியை புசிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. சக்ஸஸாக வந்துடும். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் எங்கேயோ இருந்து செயல்படலை, உங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிறார். எனக்குள்ளே இருக்கிறதே டவுட்டாக இருக்குப்பா சார். அப்போ முதல்ல அவரை கூப்பிடு. எங்கே போய் கூப்பிடுறது? எங்கேயும் போனால் இருந்த இடத்துலேருந்து கூப்பிடு. அவர் எங்கேருந்து வருவார்? எங்கேருந்தும் வருவார், பக்கத்தில் இருக்கார். வெரி சிம்பிள். எல்லாமே பை ஃபெய்த் இட் வில் பி டன் ஆட்டோமேட்டிக்கலி அப்பான் யுவர் ரிக்வெஸ்ட். ரட்சிக்கப்படுறதுக்குன்னா ரட்சிக்கப்படணுமா? என்னப்பா அது 2023 ரட்சிப்பு ரொம்ப கஷ்டமாச்சே. நீங்கள் இப்போ புக் பண்ணிங்கன்னா 1 வாரம் கழித்து தான் கேஸ் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இப்போது ரட்சிக்கப்படணும்னு நினச்சின்னா உடனே ரட்சிக்கப்பட்டுடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த கவர்மெண்ட்டும் தடுக்க முடியாது. எந்த அரசு அதிகாரியும் நீங்கள் ரட்சிக்கப்படுறது என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா எந்த பிசாசும் தடுக்க முடியாது. பிசாசே தடுக்க முடியாது. அப்புறம் யார் தடுப்பான்? சார் அபிஷேகம் வரணும், நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? நீ ஆல்ரெடி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்ட, இனிமேல் வெயிட் பண்ண வேண்டாம். முழங்கால போட்டு ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணு கேளு. எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும்னு தான் கேட்கணும். கிடைக்கும் தான் அவர் சொல்லியிருக்கார். அதை நம்பு. நீயா ஒன்று சொல்லாத. அந்நிய பாஷை பேசணும்னு நான் விரும்புகிறேன், பேசு. பேச முடியல கேளு. கேட்கவும் முடியலன்னா அப்போ என்ன செய்கிறது? அப்போ பழத்தை கேட்டால் பழத்தை கொடுக்கலாம், உரிச்சி கொடுக்குங்க, உரிச்சி கொடுக்கலாம், ஊட்டி விட்டுருங்க, ஊட்டியும் விடலாம். தின்றது நம்ம தானே தின்னணும். நீங்களே சாப்பிட்ருங்க பாச, சந்தோஷம் போகும். அல்லேலூயா. சில விஷயம் நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. நான் உங்களை விசுவாச எல்லைக்குள்ளே இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸிங்கிறேன் எல்லாத்தையும். உங்கள் ரட்சிப்பு எவ்வளோ எளிதாக இருக்குதோ, உங்கள் அபிஷேகம் எவ்வளோ எளிதாக இருக்குதோ, உங்களுடைய மறுபிறப்பின் அனுபவம் எவ்வளோ எளிதாக இருக்குதோ, அது மாதிரி நீங்கள் சுகமாகிறது எளிது. சுகமாகிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்களேன்னா அதை சொன்னது பூரா பிசாசு. அவன் யார் முறை வேணாலும் சொல்லுவான். அல்லேலூயா. சுகமாகும் தான் இயேசு சொல்லியிருக்கார், அதுதான் ரைட்டு. சுகமாகாதுன்னு சொன்னதெல்லாம் அது பிசாசு பல வழியில் பேசுவான். நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டாம், நம்ப வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து போராடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஆண்டவருக்கு உங்களுக்கும் உருவாக்குறீங்களோ, உங்களுக்குள்ளே இருக்கிற தொடர்பு உண்டாக்குறீங்களோ, த மொமெண்ட் யூ டூ தட் யூ ஆர் ஃப்ரீ. அவ்வளோதான். அவர் உங்களை சுகப்படுத்திடுவார். நீங்கள் அதை ருசிக்க போகிறீங்க. அதனால தான் இதை நான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அவர் இணக்கமாக இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு அவர் என்ன சுகம் கொடுக்க போகிறார். சாமணுமா? எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து முடிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரத்தில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
தபித்தாள் அல்லது தொர்க்காள், இந்த சீஷியிடத்தில் நல்ல குணங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் வியாதிப்பட்டு மரித்தபோது ஜனங்கள் எல்லாம் அழுதாங்க. பேதுருக்கு சொல்லி அனுப்பி பேதுரு புறப்பட்டு வந்து, உம்முடைய நாமத்தினாலே தபித்தாளே எழுந்திருன்னு சொன்னார். ஜெபம் பண்ணி அவள் பக்கமாய் திரும்பிய அவர் சொன்னபோது அவள் உயிர் பெற்று எழுந்தாள். பேதுரு அவளை உயிருள்ளவளாக பரிசுத்தவான்களிடத்தில் சீஷர்களுக்கு முன்னதாக நிறுத்தினார். அதே தேவன் இன்றைக்கும் வல்லமையுடையவர், இன்றைக்கும் வாக்கு மாறாதவர், இன்றைக்கும் எல்லாரையும் சுகப்படுத்த விரும்புகிறவர். எல்லாருக்கும் நீர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக உண்டாக்கி வைத்திருக்கிற சுகமளிக்கிற வல்லமையை இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அதை கொண்டு வந்து தர விரும்புகிறவர். விசுவாசிக்கிறவர்களுக்கு நீர் தருகிறீர், விசுவாசிக்கிறவர்கள் அதை எடுத்துக்கொள்ளுகிறாங்க. ஆகவே என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரும் எந்தெந்த பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்தில் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அருகிலே நீர் இருக்கிறீர், அவங்களுக்கு உள்ளே நீர் இருக்கிறீர். அவங்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் உள்ளே போராடுகிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். அவைகள் எல்லாம் விலகட்டும், பூர்ணமான சுகத்தை சுதந்திரிப்பார்களாக. இப்போ இருக்கிற கண்டிஷனை விட இனி மோசமான கண்டிஷன் போகவே கூடாது. அதெல்லாம் முன்னேறி அந்த வியாதியெல்லாம் விலகி பூரண சுகத்தை பெறுவார்களாக. நீர் பூரணமாக எல்லாத்தையும் ஜெயிச்சிருக்கிறீங்க, எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. நீர் சிலுவையிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நாங்கள் உம்முடைய நாமத்தை சொல்லி எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகங்கள் உண்டாகட்டும், ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை கிரியை செய்யட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற நீர் பெரிய காரியங்களை நடப்பித்து அற்புத அடையாளங்களை செய்து அதிசயங்களை காணப்படும். உம்முடைய பிள்ளைகள் உமக்கு மகிமையான சாட்சிகளாய் எழுந்தரிக்கட்டும். எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.